நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, நம்முடைய இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகிறேன். நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு மனுஷனிடத்திலிருந்து புறப்படுகிறதே இன்னொரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதை தான் அழகா சொல்லியிருக்கிறது மாற்கு 4வது அதிகாரத்தில். ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், காம விகாரங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டதனங்கள், தூசணங்கள், பெருமை, வன்கண், மதிகேடு, இதுதான் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு இன்னொரு மனுஷனை தீட்டுப்படுத்துது. அதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, எல்லாவற்றை பார்க்கலும் நம்முடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே நவமான இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, புதிதான உள்ளான ஆவியை எனக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே, கல்லான இருதயத்தை என்கிட்ட இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்மளுடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஏன்னா வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர், இதோ நான் வாசற்படிகள் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நம்மளுடைய இருதய கதவை தினந்தோறும் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் திறக்க மாட்டாரு, நம்ம திறந்தால் மட்டுமே அவர் நம்மளுடைய இருதயத்துக்குள் வந்து நம்மளோட போஜனம் பண்ணுவார், நாமும் அவரோட போஜனம் பண்ணுவோம். அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம எப்பொழுதும் திறக்க ஆயத்தமாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக வேத வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய பிரதான கட்டளை என்ன தெரியுங்களா? உன் முழு இருதயத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதை நீங்க தான் சிந்திக்கணும். ஏன்னா இருதயத்தில் எந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அது தேவன் மட்டும்தான் அறிவார். நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன எண்ணங்கள் இருக்குங்கிறது தேவன் மட்டும்தான் அறிவார். அந்த பயத்தோடு நம்மளுடைய இருதயம் எப்பொழுதும் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். நம்மளுடைய இருதயத்தில் எப்பொழுதும் பரிசுத்தமான எண்ணங்கள், பரிசுத்தமான சிந்தனைகள், பரிசுத்தமான நினைவுகள் எப்பொழுதும் இருக்கணும். நம்முடைய ஜெபம் எப்பொழுதும், ஆண்டவரே நவமான இருதயத்தை எனக்கு கொடுங்க, உம்முடைய இரத்தத்தினால என் இருதயத்தை சுத்திகரிங்க, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி அருளும், எனக்கு சதையான இருதயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே என் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் மற்ற மனுஷர்களை புண்படுத்திடக்கூடாது, என் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளத்தக்க எனக்கு கிருபையை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே என் முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் நான் அன்பு கூறணும், உம்மிடத்தில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களிடம் நான் அன்பு கூறணும், அதுக்கு எனக்கு கிருபையை கொடுங்கன்னு சொல்லி நம்மளுடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து உண்மை எப்பொழுதும் நீ இருதயத்துக்குள் நான் பிரவேசிக்க நான் அனுமதிக்கணும், உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் இருதயத்தை திறக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.